கனடாவில் இந்திய திரைப்படங்கள் திரையிடப்படும் தியேட்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதால் அங்கு இந்திய திரைப்படங்கள் திரையிடுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள திரையரங்கு மீது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2 முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஒருமுறை தீவைப்பு முயற்சியும், இரண்டாவதாக துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், செப்டம்பர் 25 அன்று தீவைப்பு முயற்சியும், அக்டோபர் 2 அன்று துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கிறது. ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா 2 மற்றும் பவன் கல்யாணின் தே கால் ஹிம் ஓஜி ஆகிய திரைப்படங்கள் திரையிடப்பட்ட போதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே தியேட்டர் நிர்வாகம் திரையிடலை நிறுத்தி வைத்திருக்கிறது. முதல் சம்பவம் செப்டம்பர் 25 அன்று நடந்தது. திரையரங்கம் வெளியிட்ட கண்காணிப்பு பதிவுகளில் அதிகாலை 2 மணியளவில் ஒரு சாம்பல் நிற எக்ஸ்யூவி வந்து தியேட்டருக்கு வெளியே நோட்டம் விட்டு சென்றது. இதனையடுத்து 2 சந்தேக நபர்கள் தனித்தனி வாகனங்களில் வந்து பெட்ரோல் போன்ற எதையோ ஊற்றி தீ வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல அக்டோபர் 2 அன்று இரண்டாவது தாக்குதல் நடந்தது. அதிகாலை 1:50 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் திரையரங்கின் நுழைவாயிலை நோக்கி பல சுற்றுகள் சுட்டிருக்கிறார். காவல்துறையினர் அந்த நபரை கருப்பான தோல் கொண்ட கனமான உடல்வாகு கொண்ட ஆண் என்றும், கருப்பு உடை அணிந்து முகமூடி அணிந்திருந்ததாகவும் அடையாளம் கண்டுள்ளனர். 2 சம்பவங்களும் திரையரங்கின் நுழைவாயிலை குறிவைத்து நடத்தப்பட்டன. இந்த 2 சம்பவங்களிலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. குற்றவாளியின் நோக்கம் குறித்து காவல்துறை உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் இந்த சம்பவத்தின் பின்னால் காலிஸ்தான் அமைப்பினர் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. கடந்த சில காலமாகவே கனடாவில் காலிஸ்தான் அமைப்பினருக்கும் இந்துத்துவா அமைப்பினருக்கும் இடையே மோதல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்திய திரைப்படங்களை குறிவைத்து பதற்றத்தை உருவாக்கும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இந்த விவகாரத்தின் தீவிரத்தை அதிகரித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.